அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோவில் தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்த மாதிரி விவசாய பயிர்க்கடன்களும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதுக்கான தகவல் அறிவிக்கை எல்லாமே தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தெரிவிக்குது. ஏன்னா இந்த விவசாய பயிர்க்கடன்கள் மற்றும் நகை அடமான கடன்கள் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த நகை அடமான கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க, தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு, அவங்க யார் யாருக்கு தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்றதான தகவலும், அவங்க நேம் லிஸ்டும் மாவட்ட வாரியா ஆன்லைன்லயே பெயர் பட்டியலோட வெளில போறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின தகவல் மெயினா பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த நகை அடமான கடன்களை பார்த்த பிறகு விவசாய பயிர்க்கடன்கள் கிட்டத்தட்ட விவசாய கடன்களுக்காக இந்த 1.5 வருஷத்துக்காக ஓகேங்களா, கிட்டத்தட்ட 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது விவசாயிகளுக்கு மீண்டும் பயிர்க்கடன் வழங்குவதற்காக. அது மட்டும் இல்லாம விவசாயிகள் ஏற்கனவே வாங்கிய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வதற்காக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது. அதை பத்தின தகவலும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்காக கூட்டுறவுத்துறைக்காக மட்டும் இந்த 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 45,000 பிளஸ் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இது இன்னமும் நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்குது. ஏன்னா இந்த வேளாண்மை துறைக்காக மட்டும் கிட்டத்தட்ட 45,000 பிளஸ் கோடி ஒதுக்கி இருக்கிறது வெறும் நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நமது சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடையும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் ரெகுலராக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதற்கான தேவையான அப்டேட்லாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. வேளாண் பட்ஜெட் 2025 கூட்டுறவு சங்கங்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அப்படின்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் இன்று காலை 9:30 மணி அளவில் தாக்கல் செய்தார். அதில் 2025-26ஆம் ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? கூட்டுறவு வேளாண் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் வேளாண் துறையில் அடையப்பட்ட சாதனைகளை மார்ச் 13ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25ஆம் ஆண்டில் உறுதிப்படுத்துகிறது. அதன்படி பெரும்பாலும் பருவமழையையே நம்பி தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றாலும் வேளாண் துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் GSVA ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பயிர்க்கடன் ரூபாய் 3.58 லட்சம்
கோடியாக அதிகரிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. சோதனைகளை சாதனைகளாக்கும் நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுத்துவதன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிய வருகிறது. தமிழ்நாட்டு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் பயிர்க்கடன் 2019-20 ரூபாய் 1.83 லட்சம் கோடியிலிருந்து 2023 2023 முதல் 2024 வரை 3.58 லட்சம் கோடியாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு அரசு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தோட்டக்கலை பயிர்களுக்கான 2023-24 ஆண்டில் மொத்த பரப்பளவு 16.3 லட்சம் ஹெக்டரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றதையும் தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26 ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிலாம் பயிர்க்கடன் வழங்கப்படும், எவ்வளவு கோடி வழங்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்களை வழங்குவதற்காக கிட்டத்தட்ட 17,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க, வழங்கப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-26 ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடனாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பாக கொடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து விவசாய நிலமற்ற பட்டியலினத்தவர்கள், ஓகேங்களா? ஸோ விவசாயமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பட்டியலினத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு பேங்க் இருக்கு இல்லையா, கூட்டுறவு வங்கி இருக்கு இல்லையா, அதன் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள், கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்களும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாமே சேர்த்துதான் கிட்டத்தட்ட வேளாண்மை துறைக்கு 45,000 கோடி அளவிற்கு மீண்டும் விவசாயிகளுக்காக பயன்படுத்த போறாங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து 2021-22 நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டு மார்ச் 11 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,800 கோடி அளவிற்கு பயிர்க்கடனும், 12,24,000 நபர்களுக்கு 6,588 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-22 நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 84 லட்சம் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வட்டி மானியத்திற்கென ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னும் தெளிவா மென்ஷன் பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதை தொடர்ந்து கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்க்கடன் தள்ளுபடியான ரூபாய் 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும், தள்ளுபடி தொகை மீதான வட்டியான 1,811 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கென ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்டேட் எல்லாருக்குமே பயன்படுத்திக்கோங்க இந்த ஸ்கீமை. ஸோ இந்த விவசாய பயிர்க்கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதுவும் வரக்கூடிய செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து இதற்கான அறிவிக்கை வெளியிடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.